Taste the Daily. திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள், பாலியல் வன்கொடுமை போன்றவை அதிகரித்து விட்டதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி குற்றம் சாட்டினார். இதுகுறித்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுகவிற்கு ஓட்டு போட யாரும் தயாராக இல்லை எனவும் தெரிவித்தார். இன்னைக்கு திமுக நிலை என்ன? இன்னைக்கு பாத்தீங்க, இந்த ஆட்சியில யார் நல்லா இருக்காங்க? இந்த ஆட்சியில இன்றைக்கு இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி யாராவது நடத்த முடியுமா? அப்படி ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, மகளிருக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, பாலியல் பாதுகாப்பு. இன்னும் யார் அந்த சார் சொல்லி நம்முடைய எதிர்கட்சி தலைவர் பொதுச் செயலர் எடப்பாடியார் கேட்ட கேள்வி ஆரம்பிச்சார். இன்னும் அதுக்கு பதிலே இல்லை. ஏன்னா பதில் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தொலைக்காட்சி மீடியா இன்னும் சாயங்காலம் 4 பேர் உட்காந்துக்குவாங்க, நம்மளை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க, இல்ல டிவியா பார்க்க மாட்டாங்க. எத்தனை பிரச்சனை திமுக, எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, அதையெல்லாம் இன்னைக்கு பத்திரிகைகள் எடுத்து சொல்லணும். அவ்வளவு இந்த ஆட்சியில் இந்த ஒரு வருஷத்துல முடிஞ்சிடும். திமுக ஆட்சி இந்த ஒரு வருஷத்துல போயிடும். அடுத்தது அதிமுக ஆட்சி தான், எந்த மாற்றமும் கிடையாது. எடப்பாடி முதலமைச்சர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும். இந்த ஆட்சியில் யாருமே கிடையாது. ஏதாவது ஒரு திட்டம் இந்த ஆட்சியில் 4 வருஷம் முடிச்சுட்டாங்க, வந்திருக்குதா? இன்னைக்கு சொல்றாங்க முதலமைச்சர் அவர்கள் 60% முடிச்சிட்டோம், வாக்குறுதிகளை 70%, 90% சொல்லி நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினாங்க? முக்கியமான வாக்குறுதி என்ன நிறைவேற்றினாங்க? இந்த வாக்குறுதி நிறைவேற்றல. எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் பணம் தர்றாங்க குடும்ப தலைவர்களுக்கு, அது பாதி பேருக்கு. எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் போராட்டம் நடத்தி 28 மாதங்களுக்கு பின்னால் அந்த பணத்தை கொடுத்தாங்க. இது யாருடைய பணம்? எல்லா பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு பாதி பேருக்கு கொடுக்குறாங்க. திமுக வீட்டில். ஆகவே இப்படி எல்லாம் பண்ணங்காட்டி திமுக ஓட்டு போடுவாங்க. யாரும் நினைச்சிடாதீங்க. நாடாளுமன்ற தேர்தல் இன்னைக்கு மோடியா ராகுல் காந்தியான்னு ஓட்டு போட்டாங்க. சட்டமன்ற தேர்தல் என்று வந்துவிட்டால் திமுக தான் ஓட்டு போடுவாங்க. ஏனென்றால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடியார் கொண்டு திட்டங்களை தான் இன்னைக்கு திறந்து வச்சிட்டு இருக்காரு முதலமைச்சர். அத்தனை திட்டங்களும் இன்னைக்கு அதிமுக எடப்பாடியார் கொண்டு திட்டங்கள். கோவை மாவட்டத்தில் எடுத்தா 50 ஆண்டுகள் வளர்ச்சி நம்ம கொடுத்திருக்கிறோம். எங்க பார்த்தா சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அத்தனை திட்டங்கள், மத்திய வளர்ச்சி திட்டம், ஆலமலையார் நல்லா திட்டத்துக்கு கமிட்டி என்று அத்தனை திட்டங்கள் அமைத்தது அதிமுக. திமுக காரங்க மேல போட்டு சொல்லுங்க, ஒரே ஒரு திட்டம் 4 வருஷத்துக்கு கொண்டு வந்து சொல்லி பார்க்கலாம். இந்த பொள்ளாச்சி எத்தனை திட்டங்கள்? தனியா 50 கோடிக்கு கல்லூரி, அரசு மருத்துவமனை, பேருந்து நிலையம், சொல்லிட்டே போல அனைத்து சாலைகள் மேம்பாடு. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி எப்படி இருக்கு, எப்படி இருந்தாங்க? 1.5 மணி நேரம் 20 வருஷம் வந்துடுறோம். இப்படி அத்தனை திட்டங்கள் நான் சொல்றேன். ஒரு திட்டம் சொல்லு பார்க்கலாம் திமுக எதுவுமே செய்யாம நெஞ்ச நிமித்திட்டு ஓட்டுக்கூடிய தகுதி அதிமுக கருத்தார். கண்டிப்பாக திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்தா அதுக்கு பின்னால் படுதோல்வி அடைவாங்க. இது சரித்திரம். நான் எல்லா கூடத்தையும் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும், 89 பின்னால் ஆட்சிக்கு வந்தாங்க தலைவர் மறைந்த பின்னால் பிரிஞ்ச காட்டி 92 சீட்டா திமுக ஜெயிச்சது. அதுக்கு பின்னால் 97 வந்தாங்க, சன் டிவி வச்செல்லாம் விளம்பரம் பண்ணி. அதுக்கு பின்னால் அதுக்கப்புறம் அதிமுக அழிஞ்சிச்சு பண்ணாங்க. அதுக்கு பின்னால் உங்களுக்கு தெரியும், 2001 அம்மா கூட்டணியை வச்சு 200 தொகுதி வச்சுச்சாங்க. யாருமே திமுக ஓட்டு போடுறாங்க, யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. போடுவாங்களா? தொழிலாளர் போடுவாங்களா? முதலீட்டாளர் போடுவாங்களா? ஏழைகள் போடுவாங்களா? நடுத்தரவருக்கு போடுவாங்களா? திமுக எப்ப ஓட்டு போடுவாங்க? அரசு ஊழியர் கூட இந்த ஆட்சி வேண்டாம்னு சொல்றோம். ஆகவே இந்த ஆட்சி அவ்வளவுதான்.